சக்சஸ் அனுபவிக்கணும். நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம சக்சஸ் அனுபவிக்காம யாரும் இருக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், என் வாழ்க்கையில எல்லாம் நிறைய சக்சஸ், அதாவது காணாதவைகள் எல்லாம் நான் கண்டிருக்கிறேன். அனுபவிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சக்சஸ் எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா நம் தேவன் யார் தெரியுமா? யார் அவரு? ஒரு கலாசம் தண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அவருக்கு அதுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவர் அவர். அதான் நம்முடைய தேவன். சும்மா விடுகிறவர் அல்ல. ஒரு கலாசம் தண்ணி கொடுத்து பாருங்களேன், ஒரு கலாசம் தண்ணி அளவுக்கு நீங்க உதவி செஞ்சு பாருங்களேன், அதுக்கு பதிலா அந்த பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிற கர்த்தருக்கு எதையாவது செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், எதையாவது நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நான் இதை செய்யறேன், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், ஆண்டவரே நான் இப்படி உமக்காக செய்யறேன்னு சொல்லாதீங்க, செய்து காட்டுங்க ஆண்டவருக்கு. ஆண்டு எங்க ஊழியமோ ஓடுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட செய்யுங்க. ஆண்டவரே சண்டேஸ் உங்களுடைய கரத்துல கொடுக்குற. 6 நாள் ஆண்டவர் உழைச்சாரு, ஆண்டவர் பெரிய காரியம் சேர்ந்தாரு. 6வது 7வது நாள் என்ன பண்றாரு? ஓய்வு நாள் அது அவருக்காக வைக்கிறார். அந்த ஓய்வு நாள் ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் ஓடுறேன், இப்படி எல்லாம் நான் செய்யறேன், இப்படி பண்றேன், ஆண்டவர்கிட்ட நான் அதுதான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என் லைஃப்ல ஒரே வார்த்தை நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன், என்னை எடுத்து உபயோகப்படுத்திக்கங்க, என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க. சோ எல்லாரும் சொல்லுவோம், இனி என் பிரயாசத்தில் நான் வெற்றியை காண்பேன். ஆமீன் சொல்ல இனி என்னுடைய பிரயாசத்திலே வெற்றியை காண்பேன். உண்மையா? என்னுடைய பிரயாசத்திலே வெற்றியை காண்பேன். விடவே விடாதீங்க. உங்க மனசுக்குள்ள அந்த வெற்றியை பிடிங்க. உங்க மனசுக்குள்ள நான் இப்படிதான் ஆண்டவரே, நான் இப்படி உமக்காக சேவை செய்வேன். கர்த்தருக்கு உன்னை ஆசீர்வதிக்க மட்டும் இஷ்டம் இல்ல, நீ அவருக்காக பிரயாசப்படுகிறது அவருக்கு ஆசை. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த மாதிரி எடுத்து ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்துங்க இயேசு சுவாமி, இப்படி எல்லாம் நான் வாழணும் ஆண்டவரே. பிரயாசத்துல வெற்றியை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக வெற்றியை பார்க்க வேண்டுமானால், நம்முடைய பிரயாசங்களில வெற்றியை பார்க்க வேண்டுமானால், லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம் 4:5 ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள். 5வது வசனத்துல பேதுரு உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படி என்ன சொல்றாரு? பிரயாசத்தை பார்க்கணும்னாக்கா உங்க வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். உங்க வார்த்தையின்படியே, ஹல்லேலூயா, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே என் பிசினஸை தொடங்குகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே என் வேலையை தொடங்குகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே என் படிப்பை துவங்குகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே எல்லாமே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்னன்னாக்கா, எப்படி பிரயாசத்துல நம்ம வெற்றியை காண முடியும் என்று சொல்லுவதற்கு முதலாவது காரியமே தேவன் சொன்னதை செய்யுங்க. ஹல்லேலூயா.